இலங்கை முஸ்லிம்களின் கல்வி வரலாற்றில் ஜாகிராவுக்கென்று ஒரு தனி இடம் இருக்கின்றது. அது மருதானி ஜாகிரா கல்லூரியில் இருந்தே ஆரம்பமாகின்றது. முஸ்லிம்களின் கல்வி கூடங்களின் தாய் என கொழும்பு ஜாகிரா கல்லூரியை நாங்கள் குறிப்பிடலாம். அதன் பின் பல இடங்களில் ஜாகிராக்கள் தொடங்கப்பட்டன. அல்கொமை ஜாகிரா கல்லூரி, மாத்தளை ஜாகிரா கல்லூரி, காம்பலை ஜாகிரா கல்லூரி என்பனவற்றின் வரிசையில் அடுத்ததாக உதயமாகியது புத்தளம் ஜாகிரா கல்லூரியாகும். கிறிஸ்துவுக்கு பின் 7ஆம் நூற்றாண்டில் இருந்து கரையோர பகுதிகளில் இலங்கை முஸ்லிம்கள் வர்த்தக துறையில் ஆட்சி புரிந்து வந்தனர். 1505ஆம் ஆண்டு போர்த்துகேயர் இலங்கைக்கு வந்ததன் பின்னர் போர்த்துகேயருக்கும் இலங்கை முஸ்லிம்களுக்கும் இடையில் வர்த்தக போட்டி ஏற்பட்டது. அதே போன்று ஒல்லாந்தர் காலப்பகுதியிலும் கூட இலங்கை முஸ்லிம்களுடன் அவர்கள் நல்லுறவு கொண்டிருக்கவில்லை. இந்த போட்டியின் காரணமாக கல்வித்துறையிலும் கூட இலங்கை முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டனர். ஆங்கிலேயர் காலப்பகுதியில் போர்த்துகேயர் ஒல்லாந்தர் போன்ற பெரிய அளவு கெடுபிடிகள் இல்லாவிட்டாலும் கூட ஆங்கில கல்வியை கற்பதில் இலங்கை முஸ்லிம்கள் அவ்வளவு அக்கறை காட்டவில்லை. ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்தில் மிக குறைந்த முஸ்லிம் மாணவர்களே பாடசாலைகளில் கல்வி பயின்றனர். அவர்கள் தங்களுடைய தனித்துவத்தை பேண விரும்பியதாலும் மத மாற்றம் ஏற்படலாம் என்ற அச்சத்தாலும் பாடசாலைகளுக்கு செல்வதை தவிர்த்து கொண்டனர். பெரும்பாலும் மக்தபுகள் என்று அழைக்கப்படும் திண்ணை பள்ளிக்கூடங்களிலேயே கல்வி பயின்றனர். அங்கு குர்ஆன் போதிக்கப்பட்டதுடன் மௌலூது போன்றவைகளும் சொல்லிக் கொடுக்கப்பட்டன. மேலும் எண்கணிதம் போதிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. புத்தளத்தில் கூட 4ஆம் குறுக்கு தெருவில் இத்தகைய ஒரு திண்ணை பள்ளிக்கூடம் அமைந்திருந்ததாக புத்தளம் வரலாறும் மரபுகளும் என்ற நூலில் அதன் ஆசிரியர் கலாபூஷணம் ஏனம் ஷாஜஹான் அவர்கள் குறிப்பிடுகின்றார். மேல்நாட்டு கலாசாரத்தை வளர்க்கக்கூடிய போர்த்துகேய ஒல்லாந்து கல்வி நிலையங்களை விட ஆங்கிலேயரால் ஏற்படுத்தப்பட்ட கல்வி நிலையங்கள் எந்த வகையிலும் தமக்கும் தமது கலாசார முன்னேற்றத்திற்கும் பயனளிக்கப் போவதில்லை என அப்போது முஸ்லிம்கள் உறுதியாக நம்பினர். 1841 கல்வி ஆணைக்குழுவானது இலங்கையரின் போதனைக்கான மத்திய பாடசாலை ஆணைக்குழு என திருத்தி அமைக்கப்பட்டும் கூட அக்குழு இவர்களின் பயத்தை தெளிய வைக்கவில்லை, தீர்க்கவில்லை என ஜாகிரா கல்லூரியின் முன்னை நாள் அதிபர் அறிஞர் ஏமே அசீஸ் அவர்கள் குறிப்பிடுவது இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் பௌத்த மக்களும் இந்துக்களும் தங்களுடைய மத கலாசார பின்னணியில் கல்வி இடம்பெற வேண்டும் என்று கருதினர். அத்தகைய ஒரு விழிப்புணர்வு இலங்கை முஸ்லிம்கள் மத்தியிலும் இடம்பெற்றமை வியப்புக்குரிய ஒன்றல்ல. அனகாரிக தர்மபால, கர்னல் ஒல்கட் போன்றோரின் வழிகாட்டல்கள் பௌத்த கலாசார மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியது மட்டுமன்றி ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராட்டமாகவும் வெடித்தது. பாணந்துறையில் இடம்பெற்ற வரலாற்று புகழ்மிக்க விவாதத்தின் விளைவாக கர்னல் ஒல்கட் பௌத்த மதத்தை தழுவி 1880 இலங்கை வந்தார். பௌத்த ஞான சங்கம் தோற்றம் பெற்றதுடன் புறக்கோட்டை மெலிபன் வீதியில் முதலாவது ஆங்கில உயர் பாடசாலை 1/11/1986 நிறுவப்பட்டது. இது பௌத்த கல்வி வரலாற்றின் ஒரு முக்கிய மைல்கல்லாகும். இப்பாடசாலையே பின்னர் 1889 பிரின்ஸ் வீதிக்கு இடம் மாறி 1895 ஆகஸ்ட் 17 மருதானை ஆனந்த கல்லூரியாக இயங்கத் தொடங்கியது. இந்துக்களின் கல்வி மறுமலர்ச்சிக்கு பங்களிப்பு செய்தோரில் பிரதானமானவர் ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர் ஆவார். வண்ணார்பண்ணை சிவன் கோவிலில் 31/12/1847 தொடக்கம் அவர் செய்த பிரசங்கத்தை தொடர்ந்து 1848 சைவ பிரகாச வித்தியாசாலையும் அதனைத் தொடர்ந்து புலோலி, கோப்பாய் போன்ற இடங்களில் வித்தியாசாலைகளையும் நிறுவி சைவ மக்களிடையே கல்வி மறுமலர்ச்சியை ஏற்படுத்த அவர் முன்னின்று உழைத்தார். சைவ ஆங்கில வித்தியாசாலை என்ற பெயரில் ஆறுமுக நாவலரால் தொடங்கப்பட்ட பாடசாலையே இன்றைய யாழ் இந்து கல்லூரியாகும். ஆங்கிலருடைய காலப்பகுதியில் பௌத்த மக்களிடையேயும் இந்துக்களிடையேயும் ஏற்பட்ட இத்தகைய ஒரு கல்வி மறுமலர்ச்சியின் தொடர்ச்சியாகத்தான் இலங்கை முஸ்லிம்களின் கல்வி மறுமலர்ச்சியும் ஏற்பட தொடங்கியது.